ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தேனியிலேருந்து தேவதானப்பட்டியிலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மூங்கிலிணை காமாட்சியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இக்கோயில் வந்து 800லேருந்து 1000 வருடம் பழமையான கோவில். இது வந்து கருங்கலால் கட்டப்பட்ட கோவில். நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு போக போகிறதில்ல. இந்த கோயில் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது மூங்கிலிணை காமாட்சியம்மன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே ஒரு இடம் இருந்தது. அங்கே தான் இப்போ போக போகிறோம். அது வந்து மூங்கிலிணை காமாட்சியம்மன் பிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இதுதான் ஹைஸ் பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் கோவிலுக்கு போகிற ரோடு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் அந்த ஆர்ச் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும். அது வந்து தார் ரோடு, ஸ்ட்ரெயிட்டாக அது வழி தான் நம்ம கோவிலுக்கு போகிற ரோடு. இங்கே வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம அந்த ரோட்டு வழி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம் பாருங்கள். அந்த ரோட்டுக்கு சுற்றி மாமரம் தென்னந்தோப்பு தான் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே எப்படி வரணும் அப்படின்னா, தேனியிலேருந்து வந்தீங்கன்னா தேவதானப்பட்டியிலேருந்து மூங்கிலிணை காமாட்சியம்மன் ஒரு 2 கிலோமீட்ரு. அங்கேருந்து நம்ம அந்த காட்டுக்கு, அதாவது மூங்கிலிணை காமாட்சியம்மன் பிறந்த இடத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு 4 கிலோமீட்ரு, 4லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து காட்டுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர், டோட்டலாக ஒரு 10 கிலோமீட்டர் கூட தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து காட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அது ரிஸ்க்கு. ஆட்டோ இல்லாட்டி பைக்கு வந்தால் பெட்ரு. பைக்கு மூலியமாக ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம போகலாம். இதில் வந்து அமாவாசை காலங்கள் தான் மக்கள் வந்து அதிகமாக போவாங்க. அதுபோல் மாரியம்மன் கோவில் திருவிழா, அதாவது மாசி மாதம் கோவில் திருவிழா, அந்த காலங்களில் மக்கள் வந்து அங்கே போவாங்க. அமாவாசை காலங்கள், மற்ற நாள்களில் அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்கிறத விட அங்கே யாரும் போக மாட்டாங்க, பூசாரி அங்கே இருக்க மாட்டாங்க. அதனால் அதை நம்ம அதே போல் பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பாண்டி முனி கோவில் இருக்குது. அங்கே வந்து நம்ம சாமியை கும்பிட்டு அப்படி போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மான் கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே நட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் வந்து சுற்றி கருங்கல், அதில் அது நடுகள் முறையில் வச்சு அந்த மான் கொம்பை ஊண்டி அதில் வந்து எலுமிச்சம்பழம்லாம் போட்டு அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து நிறையா இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மான் கொம்பாக தான் இருக்கும். அதை வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட லிங்கம். இது வந்து தேக்கு மரத்தால் செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து கருங்கல்லால், அப்புறம் மரகத லிங்கம், இந்த மாதிரி எவ்வளோ லிங்கங்கள் இருந்தாலும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட லிங்கம். இதுக்குமே அபிஷேகம் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் அபிஷேகம் பண்ணாலும் அந்த மரம் அப்படியே தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு அதிசயம் தான். சாமி தண்டாயுதம் இதுவும் வந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது தான். இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக, எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக டிசைன் போட்டு நல்லா ஒரு நேர்த்தியான விஷயமா பண்ணி, கடைசியில் இது வந்து ரொம்ப நாளாக இருந்தது. மழை வெயில்னால கொஞ்சம் கருப்பாகி கிட்டத்தட்ட 200 வருஷம் 300 வருஷமாக இருக்கும். அதனால் வந்து நல்ல இது நல்ல வெயிட்டு. இங்கே பாருங்கள், இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மழை வெயில் காலங்கள்னால அப்படியே இது வந்து இந்த எண்ணெய் இதனால் அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சு. இப்படி பாண்டி கோயிலில் சாமியை கும்பிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா தார் ரோடு, அதுலேருந்து லெஃப்ட்டில் ஒரு மண் ரோடு போகணும். இதுதான் அந்த மண் ரோடு. எவ்வளோ கடினமான பாதை. இந்த பாதையெல்லாம் கடந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம மூங்கிலிணை காமாட்சியம்மன் பிறந்த இடத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், முடிஞ்சால் வாங்க. இது வந்து கோயில் நெருக்கி வந்தாச்சு. இந்த பாதை முடிஞ்சு லெஃப்டில் ஒரு டேனிங் இருக்குது. அந்த டேனிங் திரும்பினே அதாவது ஃபாரஸ்ட்டு வந்துடும். ஃபாரஸ்ட்டு முகப்பு கோயிலுக்கு போகிறோம். அந்த வனத்துக்குலாம் போகிறோம். இப்போ அங்கே போய் அதை நம்ம வனத்துக்குலாம் போகிறோம். இந்த பக்கமே இருக்கிறது வனம் தானே, காடைத்தானே, காடை மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருவி தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ அருமை. இந்த அருவியிலேருந்து வர்ற தண்ணி தான் நம்ம மஞ்சளா டேமுக்கு போகுது. இப்போ மழை காலங்களால அவ்வளோ தண்ணி வருது. இப்போ நம்ம முடிஞ்சால் அந்த அருவிக்கு போகலாம். ஏன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த அருவி இருக்கிறதா சொல்கிறாங்க. டைம் இருந்தால் வாய்ப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிற முகப்பு வாயில். இது வந்து ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் நம்ம கோயிலுக்கு போனோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபாரஸ்ட் அந்த கேட்டிலேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்தே தான் போகணும். ஃபுல்லாகவே டெப்த்தான காடு.
ஓகே. இப்போ வந்து இது எப்போ சாமி கும்பிடுவாங்கன்னா மாசி மாதம் கும்பிட்றது. இது கும்பிட்ட முன்னாடி தான் அடுத்த சாமி வந்து வரிசையாக அப்படியே கும்பிட்ற டைங்கள் வரும். எல்லா சாமியும் கும்பிடுவாங்க. இதில் என்ன சிறப்புனா அந்த மூங்கிலினை காமாட்சியம்மன் ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற அந்த தெய்வம் வந்து அதாவது அந்த அருவி மூலியமாக மூங்கில் பெட்டியில் இருந்துச்சு. அதை வந்து அடித்து வரப்பட்டு அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் மூங்கிலினை காமாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறாங்க. இது நிறையா மூங்கிலாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறையா மூங்கிலாக இருக்குது. எல்லாம் காடுமே காடில் நிறையா மூங்கில் சொல்லுவாங்க. போல் வேறு உண்டி அருகும்போல் தளர்ச்சி மூங்கில் மாதிரி பண்ண சூடி முறியாமல் வாழ வேண்டும் பிரியாமல் வாழ வேண்டும். அதை ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மூங்கில் மாதிரி வாழணும் அப்படின்றது. மூங்கில் அதிகமாக இருக்காங்க. இந்த வனத்துக்குள்ளே புழுகுன்னு இருக்கும். யானைகள் அதிகமாக இருக்குது. யானைகள் இருக்குல்ல பண்ணுறது ஓகே மகளே, சுற்றி பாருங்கள். ஃபுல்லாக காடு, 2 பக்கமும் காடு. ஒத்தையடி ரோட்டில் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து யானை, முயல், முள்ளம்பன்றி இந்த மாதிரி விலங்குகள் இருக்குதா சொல்கிறாங்க. அதனால் நம்ம பார்த்து தான் போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓடை. இதுலேருந்து தண்ணி வரும் மழை காலங்களில். ரீசெண்டாக தண்ணி போயிருக்கு. இது போட்டு மூடியிருக்காங்க. விலங்குகள் மேய்ச்சல் இந்த யானைகள் திங்கிருக்காண்டி விலங்குகள் கூடாது திங்கிருக்காண்டி மரம் இல்லை எது திரும்பி காட்டவே அடித்து காட்டவே உருவாக்குனாங்களா? மண்ணரிப்பு ஏற்படக்கூடாது. பழைய மரத்தை வச்சுருப்பாங்க. வெட்டிட்டு குச்சி தேக்குகளை வெட்டியிருக்காங்க. ஆய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு தான் மக்களே. போயிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்கிட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். வாங்க பயணிப்போம். இங்கே வரணும். இதுபோல் பயணங்களில் வந்து போய் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குறதுக்கு தான் இந்த பயணம் .in யூடியூப் சேனல். கண்டிப்பாக பாருங்கள். அங்கிட்டு போகிறத 18ஆம் படி கருப்பு ஃபாரஸ்ட் என்ட்ரு ஆனவுடனே முதல் கோயில் இது தான். இங்கே வந்து சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்புவோம். இது வந்து கன்னிமாறு தெய்வங்கள் இருக்குது. இது பாருங்கள், ஐயப்பன் தானே இது. 18ஆம் படி. இது வந்து கருப்பு, 18 படி கருப்பு இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய அருவான்னு பார்த்தீங்களா? வா, பெரிய அருவாங்க. பெரிய அருவா, சரியான ஹைட்டு. கிட்டத்தட்ட 20 அடி இருக்குமா? 20 அடி கிட்ட இந்த அருவா இருக்குங்க. மணி அருவா ஓரத்தில் ஃபுல்லாகவே சின்ன சின்ன மணியாக கட்டி சாமி கும்பிட்டு போட்டுருக்காங்க. வேண்டுதலுக்கு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி காடு தான். இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம போகிறது வந்து ரொம்ப டெப்த்தான காடு. உள்ள அடர்த்தியான காடு. 2 பக்கமும் காடு. ஒத்தையடி ரோட்டில் தான் பண்ணி இதுக்கப்புறமும் நம்ம நடக்க போகிறோம். இதை பாருங்கள், சுற்றி காடு தான். இதுதான் வந்து 18ஆம் படி கருப்பு. இங்கே வந்தவொடனே சாமியை கும்பிட்டு அப்படியே உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கி தான் அதிகமாக இருக்குது. மூங்கில். இது மூங்கில் என்ன அப்படின்னா மூங்கில் அரிசி இருக்குது. மூங்கில் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. அதுபோல் மூங்கிலை வந்து இடித்து சாரை குடித்தோம் அப்படின்னா நல்லா ஒரு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரம் வந்து பெரிய பெரிய மரம். ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரம். இதுக்கு மேலே நம்ம போகிறது, இதுக்கு மேலே அது அடர்ந்த காடு ஃபுல்லாக. இது வந்து ஓட மாதிரி தண்ணி அங்கேருந்து வந்து இந்த இது வழி தான் வரும். இது ஃபுல்லாமே ரொம்ப அடர்ந்த காடு. இது வந்து ஓடையில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சு தண்ணி வருது அப்படின்னா இது வழி தான் வரும். வேறு பாதை இல்லை. அதனால தான் இது வந்து பாதை மாதிரியே இருக்குது. இது ரொம்ப அடர்ந்த காடு தான். 2 பக்கமே சுற்றி காடு, ஃபுல்லாக காடு. எவ்வளோ இயற்கையான இடங்கள். மூங்கில் வந்து இங்கே அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம நெருக்கி அடர்ந்த காட்டை நெருக்கி இப்போ போயிட்டுருக்கோம்.
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். அந்த அருவியிலேருந்து வர்ற தண்ணி இந்த ஓடை வழியாக தான் வருது. இப்போ அந்த அருவியை நோக்கி பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த அருவி சத்தம் கேட்குதான்னு பாருங்கள். தண்ணி நிறையா போகிறதுனால சத்தம் நல்லா கேட்குது. இந்த அருவியை தாண்டி அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா 2-3 சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. அதுக்கடுத்து காமாட்சி அம்மன் பிறந்த இடம் இருக்குது. இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா சங்கிலி. இது வந்து எதுக்குன்னா இங்கே வந்து அந்த மழை காலங்களில் அதிகமாக தண்ணி வரும். ஆளவை இழுத்து போகக்கூடிய அளவுக்கு தண்ணி வர்றதுனால இந்த சங்கிலியை கட்டியிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மரம் எண்டுலேருந்து இந்த மரம் எண்டு வரையும் கட்டியிருக்காங்க. இது நல்ல வெயிட்டானது, நல்ல ஸ்ட்ராங்கானது. எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஆள் வந்து இதை பிடிச்சி நடந்து போகணும் அப்படின்றதுக்காண்டி கட்டி வச்சுருக்காங்க. இது பல வருஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த செயினை வந்து மரத்தில் வந்து கோர்த்து போல்ட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த அளவு எந்த தண்ணி எவ்வளோ தண்ணி வந்தாலும் மக்கள் பிடிச்சி போகும்போது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாமே போல்ட்டு தான். போல்ட்டு போட்டு மரத்தில் அப்படியே சுற்றி போல்ட்டை போட்டு கட்டியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க. இருக்குன்னு பாருங்க, தெரியுதா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. என் கை வெள்ளையும் அந்த தண்ணி வெள்ளையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ அருமையான தண்ணி, அவ்வளோ ஐஸாக இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அப்படியே அவ்வளோ புத்துணர்ச்சி, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோதான் கோடிகளை கொட்டி நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு தேவையான முறைப்படி எப்படி வசதியோ அந்த அளவுக்கு நம்ம குடித்தாலும் கூட இந்த மாதிரி இயற்கை தண்ணி, இயற்கை கூலிங், இயற்கையாக வரக்கூடிய தண்ணி, சுத்தமாக வரக்கூடிய தண்ணி, பல செடிகள், மூலிகை செடிகள் மூலம் பட்டு வரக்கூடிய தண்ணியை குடிக்கிறது கண்டிப்பான முறையில் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் முடியாது. இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக வாங்க. ஓகே காய்ஸ், ஓரளவு அருவியில் தண்ணியை குடித்து மூஞ்சியெல்லாம் கழுவி ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. திரும்பி நம்ம போகிறது இதை விட அதிகமான டெப்த்தான காடு, அதாவது அடர்ந்த காடு. இங்கே மேக்ஸிமம் வந்து தனியாக வராதிங்க, 2-3 பேர் சேர்ந்தே வாங்க. ஏன்னா விலங்குகள் இருக்கும். அதுபோக இந்த காட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். தனியாக வந்து ரிஸ்க்கான வேலையை பண்ண வேணாம், 2-3 பேர் சேர்ந்து வாங்க. ஏன்னா சுற்றியுமே காடாக நெருக்கி கோயில் நெருக்கி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், உனக்குள்ளே மட்டும்தான் நல்லா வெயில் அடிக்குது. சுற்றி காடு, நடுவில் அப்படியே கொஞ்சம் பாறைக்கு நேரம் வெயில். குளிர்ச்சியான இடத்துல சூடான இடம் இது. எவ்வளோ மழை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், கோயில் நெருக்கி வந்தாச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், இது வந்து மிகப்பெரிய மரம். இது கிட்டத்தட்ட எத்தனை நூற்றாண்டு இருந்துச்சு அப்படின்னு தெரியல. இப்போ விழுந்தே பல வருஷம் இருக்குது. ஏன்னா அந்தளவு சேதமாயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மரம். இது என்ன மரம்னு தெரியல. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 4 பேர் கட்டி பிடிச்சா தான் அந்த மரத்தவே முழுமையாக பிடிக்க முடியும். அந்தளவுக்கு பெரிய மரம். இந்த மாதிரி மரங்களை வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்னால யாரும் வெட்டி எடுத்து போகிறதில்ல. இது அப்படியே விழுந்து அப்படியே இத்து போய் அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடும் போல். எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள். கோயில் நெருக்கி வந்தாச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஒரு சின்ன சின்ன இடமா ஒரு மேடை மாதிரி தெரியுது. அங்கே வந்து சிவன், லிங்கம், நந்தி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து கொஞ்சம் லெஃப்ட்டில் போனால் கொஞ்சம் தூரம் போனால் கோயில். இதுக்கு பின்னாடி தான் அந்த அருவி இருக்குது. அருவிக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே போய் அந்த மேடையில் என்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சுற்றி காடு தான். அந்த ஓடையை ஒட்டி தான் கோயில் வந்து அமைச்சிருக்காங்களா இல்லை அமைஞ்சதா அப்படின்னு தெரியல. கோயில் எல்லாமே அமைச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன மேடையில் வந்து வினை தீர்க்கும் விநாயகர் இருக்கார். அதுபோக நாகம்மா சிலைகள்லாம் இருக்குது. இது பாருங்கள்,
விநாயகர் இது வந்து விளக்கு போடுறதுக்காண்டி நல்லா பெரிய கருங்கல்லே அடித்து வச்சுருக்காங்க விளக்கு போடுறதுக்காண்டி. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எதுக்கு 5 லிங்கம் வச்சுருக்காங்கன்னா பஞ்சலிங்கம் அப்படின்ற பேரில் இது 5 லிங்கம், சுற்றி 4 லிங்கம், ஒரு பெரிய சிவன், அதுக்கு நேரம் நந்தி, அதுக்கு நேரம் பலிபீடம். இது வந்து விளக்கு போடுறதுக்காண்டி கருங்கல்லிலே சுற்றி அடித்து வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு. அப்படியே இந்த பக்கம் தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாதை போகுது, அந்த ஒரு தெரியுது பாருங்கள், அதுதான் கோவில். அங்கே தான் போகணும். வாங்க கோயிலுக்கு போவோம். இப்போ நம்ம விநாயகரையும் சிவனையும் கும்பிட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான் அந்த நம்ம பார்க்க வந்த மூங்கிலினை காமாட்சி அம்மன் பிறந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தெரியுதா, அதுதான் அங்கே இந்த இடம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்ரு காட்டுக்குள்ளே தாண்டி வந்துட்டுருக்கோம். சுற்றி மலை, அருமையான காட்சி. இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு இருந்தேன். ஆரம்பத்தில் பார்த்தலாம் அந்த ஃபால்ஸ் வந்து இதுதான். எவ்வளோ அருமையாக வருதுன்னு பாருங்கள். தண்ணி இங்கே வர்ற தண்ணி தான் அப்படியே நம்ம பார்த்தோம்ல அங்கே வருது. மஞ்சளார் டேமுக்கு இங்கேருந்து தண்ணி போகுது. அவ்வளோ மூலிகை தண்ணி அங்கே அவ்வளோ அருமையாக வருது. இதுக்கு போக முடியாது. இது போகணுன்னா போகலாம், உள்ளே போகணும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகணும். இன்னொரு வெள்ளம், அதாவது கொஞ்சம் ஏர்லியாக வந்து நம்ம போய் பார்ப்போம் கண்டிப்பாக. ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் மூங்கிலினை காமாட்சி அம்மன் பிறந்த இடம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கடந்து தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து யாருமே இல்லை, ஏன்னா வந்துட்டு போயிட்டாங்க போல், சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், நிறைய வேண்டுதலுக்கு ஊஞ்சல்லாம் கட்டியிருக்காங்க. அதுபோல் மணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய மணி வேண்டுதலுக்கு கட்டியிருக்காங்க. இங்கே நெய் தீபம் மட்டும்தான் போடணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதாவது தகரத்தில் கூரை போட்டு ஆங்கில் வச்சு கம்பி வச்சு போட்டிருக்காங்க. சுற்றி காடுங்க, சுற்றி காடு, நடுவில் கோவில், ஒரே ஒரு கோவில். ராஜநிலைக்கு மேலே வந்து சின்ன சின்ன சிலை, சரஸ்வதி காமாட்சி அம்மன் சிலையெல்லாம் அடித்து நாகக்கண்ணில் வச்சுருக்காங்க. அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய காலத்து கட்டிடங்க. கிட்டத்தட்ட அதே வந்து 800 வருஷம்னா இது வந்து 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பழைய காலத்து கட்டிட இதில் இருக்குது. இது வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாங்க போல், இது லாக் பண்ணி தான் இருக்குது. இப்போ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா சூலாயுதம், வேல் வச்சு தான் இங்கே சூலாயுதத்தை வச்சு சாமி கும்பிட்றாங்க. பின்னாடி பட்டு துணியை வந்து போட்டு அதுக்கு மேலே கவசம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. நெய் ஊற்றிருக்காங்க, நெய் ஊற்றி தீபம் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ரொம்ப பழைய காலத்து கட்டிடம். ரொம்ப நுழைவாயில் ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. பழைய காலத்து முறைப்படி பழைய காலத்து கட்டிடனால அது ரொம்ப பழமையான கோவில். இங்கேருந்து தான் வந்து மூங்கிலினை காமாட்சியம்மா அங்கே ஆற்றுல அடித்து வரப்பட்டதாக சொல்லுது, வரலாறு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த வரலாறை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இங்கே ஒருத்தர் இருந்தாரா, அவர் வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சு அதுக்கு மேலே புத்து வளர்ந்ததாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கருங்கலால் செய்யப்பட்ட விளக்கு, அதுபோல் மஞ்சள் இதெல்லாம் கொட்டி பூஜை பண்ணியிருக்காங்க. நிறையா பானைகள், மண்பாண்டங்கள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நாகக்கண்ணி சிலைகள் இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக காடு, யாருமே கிடையாது. நம்ம ஒரு 2-3 பேர் நான் தவிர. உங்களுக்கு இங்கே மயில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதா மயில்? அது வந்து கடைசியில் இந்த மயில், ஒரு மயில் மட்டும் இங்கே இருந்திருக்கு. இங்கே மயில், முயல், முள்ளம்பன்றி, யானை இந்த மாதிரி இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த இருக்குது பாருங்கள் மயில். ஹாய்ஸ். அடர்ந்த காடு, யாருமே இங்கே இல்லை. நம்ம ஒரு 2-3 பேர் தான் வந்தோம், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், யாருமே இல்லை. அடர்ந்த காடு, பக்கத்தில் ஓடை, தண்ணியுடைய சத்தம், இவ்வளோ இயற்கையான காற்று, மூலிகை நிறைந்த மரங்கள், மூலிகை நிறைந்த தண்ணி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு வருடத்துக்கு ஒரு முறை 2 முறை வந்து காடுகள் மலைகளில் பயணிக்கும்போது அவ்வளோ ஆத்ம திருப்தியாகவும் அவ்வளோ
ஒரு எனர்ஜியாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நல்ல ஒரு நல்ல சக்தியாகவும் இருக்குது. மனசில் எவ்வளோ கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் கூட வாழ்க்கைன்னு இருந்தால் இன்பம் துன்பம் இருக்கும். அதெல்லாம் கடந்து இந்த மாதிரி கொற்றவை வழிபாடு முறைன்றது நமக்கு நல்ல ஒரு வழியை தான் வந்து முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இதுபோல் நீ வருஷத்துக்கு ஒரு முறை காடு மலைகள் பயணிங்க. யாராக இருந்தாலும், எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலுமே பயணிக்க வேண்டிய இடங்கள் இது எல்லாமே. ஏன்னா முன்னோர்கள் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணங்கள். நல்ல ஒரு இயற்கை சூழலில் மக்கள் வந்துட்டு போகணும். டிப்ரெஷன் ஒரு அழுத்தத்திலே வாழக்கூடிய மக்கள் காடுகள் மலைகளில் பயணிக்கும்போது ஒரு நல்ல புத்துணர்ச்சி, ஒரு நல்ல சக்தியாக அது இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வாழ்க்கையை நடத்துறதுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி இதை வகுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள். இதுபோல் விஷயங்கள் நமது பயணம் .in சேனல் மூலியமாக உங்களுக்கு தொடர்ந்து